செயல்பாடுகளில் நாம் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டுள்ளோமோ அதே போன்று சமூகத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதிலும் நம்முடைய கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு சிறப்பாக வைக்க வேண்டும் என்ற தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்களை நாம் உடனே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் தான் இயற்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அல்லது 20 ஆண்டு அல்லது 50 ஆண்டுகள் கழித்து நமக்கு தெரியக்கூடியதாக இருப்பதனால்தான் இயற்கையினுடைய மாற்றங்களை நம்மளால் கணக்கிட முடியவில்லை. அதற்குள் பல தீமைகள் அந்த இயற்கைக்கு நடந்து விடுகிறது. உதாரணமாக, ஒரு இடம் அதிகமாக மாசு படிந்திருக்கிறது என்று நாம் நினைத்தோம் என்றால், அந்த மாசு படிந்ததற்குரிய அந்த அறிகுறியை மக்களுக்கு காட்டுகிற அல்லது அதனுடைய சூழல்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதனுடைய காரணமாகத்தான் பல சூழ்நிலைகளில் நம்முடைய இயற்கை வளங்களையும் அந்த இயற்கை வளங்களை அளிக்கின்ற காரணியாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் செய்திருந்திருக்கிறோம். ஆனால் தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் எடுத்துக்கொண்டால் கூட பல இடங்கள் மாசுக்களால் அதிகமாக பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. நம் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதுகிற தாஜ்மஹால் கூட அங்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அமிலம் மலை என்று சொல்லப்படுகிற அங்கே வருகிற அந்த நச்சுப் பொருள்களால், பொதுவாக தொழிற்சாலையிலிருந்து வருகிற நச்சுப் பொருள்களால் அந்த தாஜ்மஹால் கூட அதிகமாக மாசுக்கும் பல பாதிப்புக்கும் உள்ளாயிருக்கிற என்ற செய்தி இன்றைக்கி அனைவருமே தெரிந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஏற்படுகிற அந்த மாற்றத்தை கணக்கிடுகிற முறை அல்லது அந்த சூழல் நமக்கு தெரிகிற பொழுது அந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்வதோடு இல்லாமல், அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருள்களை, பொதுவாக அந்த மாசுக்களை நாம் களைந்து எடுப்பதற்கும் அதோடு அங்கே ஒரு சுத்தமான சூழலை உருவாக்குவதற்கும் நமக்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சூழல் அப்படி அல்ல. உதாரணமாக, ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த வனங்களை நாம் சென்று பார்க்கிற பொழுது அந்த வனத்தினுடைய சூழல் நமக்கு மிகவும் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த அதிகமான மரங்கள், செடிகள், கொடிகள் அங்கே அதிகமாக இருக்கும். அதை பார்க்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. ஆனால் அந்த வனங்கள் எப்படி இருக்கிறது, ஒரு நல்ல சூழலில் இருக்கிறதா, சுகாதாரமான சூழலில் இருக்கிறதா என்பதை நாம் காணுகிற வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்குரிய அறிவும் நமக்கு தரப்படவில்லை. ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இந்த பயோ இண்டிகேட்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு முறை, அதாவது ஒரு 100 ஏக்கர் இருக்கிறது என்றால், வனம் இருக்கிறது என்றால், அந்த வனத்தினுடைய சூழல் எப்படி என்பதை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு சில ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே இயற்கைக்கும் அதனுடைய மாசுபடுகிற அந்த சூழல் வந்தால் கூட அதையும் தாங்கி கொண்டு வளர்கிற ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் நாளடைவில் அந்த சூழல் அதிகமாக அது பெரிய ஒரு பாதிப்புக்கு செல்வதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு பல வனங்களை, இயற்கையான சூழல்களை, விலங்குகளை, தாவரங்களை நாம் அளித்திருக்கிறோம் என்பது உண்மையான விஷயம். ஸோ அப்படி இருக்கிற பொழுது இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு உத்தியில் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம வனங்களுக்கு செல்கிற பொழுது அதனுடைய செடியினுடைய தன்மை, மரத்தினுடைய தன்மையை நாம் சற்று பார்க்கிற பொழுது சில நேரங்களில் பல செடிகள் அல்ல மரங்கள் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு சில செடிகள், மரங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்ததாக இருக்கும். ஆனால் அது விஞ்ஞானபூர்வமாக நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது பல நேரங்களில் அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளாலோ அல்லது வேறு ஏதாவது
சூழலை நாம் உருவாக்கியிருந்தோம் என்றால் அதனால் இந்த வனங்களுக்கு பாதிப்பு வருகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிற திறன் ஒரு சில மரங்களுக்கும் செடிகளுக்கும் ஏன் விலங்குகளுக்குமே இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கி நம்முடைய மண் பகுதியை எடுத்துக்கொண்டால் ஒரு மண் வளமாக இருப்பதற்கு மிக முக்கியமாக காரணம் என்னவென்று கேட்டால் அந்த மண்ணில் இருக்கிற சில உயிர்கள். அதுவும் சிறப்பாக நாம் சொல்ல வேண்டும்னா மண்புழு என்று சொல்கிறோம். ஒரு மண் வளமாக இருப்பதை சுட்டிக்காட்டுவதற்கு எடுத்துக்காட்டு அந்த மண்புழு தான். ஆனால் இன்றைக்கி நம்முடைய மணல் இல்லது நம்முடைய வாழ்கிற இடங்களில் நாம் மணலை பரிசோதித்து பார்த்தால், நம்முடைய மண்ணை பரிசோதித்து பார்க்கிற பொழுது நாம் அந்த மாதிரி உயிர்களை காண முடிவதில்லை. ஏனென்றால் விவசாயிகளின் நண்பனாக கருதப்படுகிற அந்த மண்புழு அல்லது மண்ணோடு இணைந்திருக்கிற ஒரு பெரிய உயிரியாக அதற்கு உரம் கொடுக்கக்கூடிய சத்தாக இருக்கக்கூடிய அந்த உயிர் இன்றைக்கி இல்லை என்று நாம் பார்க்கிற பொழுது நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரிய வேண்டும். நம்முடைய மண் வளம் சரியாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டாலே அந்த மண் வளத்தை பாதிக்கக்கூடிய என்னென்ன செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதை தவிர்த்து விடலாம். ஆனால் அவ்வாறு தவிர்த்து விடாதனுடைய காரணமாகத்தான் பல ஆண்டுகள் பல வருடங்கள் கழித்த பிற்பாடு இப்பொழுது நாம் புரிந்து கொண்டோம், இந்த மண்ணிலிருந்து இருக்கின்ற அந்த சத்தை கொடுக்கின்ற அந்த மண்புழு நாம் அழித்து விட்டதற்கு காரணம் நாம் மண்ணை பராமரிப்பதோடு இல்லாமல் அங்கே போடுகிற பூச்சிக்கொல்லி மருந்தும் செயற்கையான உரங்களும் அதை அழித்து விட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனென்றால் இந்த மாதிரி மாற்றத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது அறிவு நமக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக அந்த செயல்பாட்டை தவிர்த்து இருப்போம். அதுபோன்றுதான் இன்றைக்கி பல சூழல்கள் நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால்தான் இன்றைக்கி இயற்கையை பாதுகாப்பதற்கு, இயற்கையினுடைய சூழலை புரிந்து கொள்வதற்கு பயோ இண்டிகேட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த குறியீடுகளை நாம் புரிந்து கொள்கிற பொழுது அல்லது அதனுடைய உத்திகளை புரிந்து கொள்கிற பொழுது இந்த மாற்றங்களை நாம் எளிதாக அங்கே ஏற்படுகிற அந்த சூழலை எளிதாக புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஒரு இடத்தில் ஏற்படுகிற அந்த தீமைகளை எளிதாகவும் வெகு விரைவில் புரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருப்பதோடு இல்லாமல் அவ்வாறு ஒரு சூழலை உருவாக்குகிற அந்த வாய்ப்பை நாம் தவிர்ப்பதற்கு முனைவோம் என்பது நமக்கு இப்பொழுது புரிகிறது. இதுபோன்றுதான் நாம் வாழ்கிற இடங்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்மை சுற்றி இருக்கிற சூழல்கள் இருந்தாலும் சரி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சுனாமி போன்ற நேரங்களில் சுனாமி வருகிறது என்பதை மனிதர்களாகிய நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் நீங்கள் பல நேரங்களில் பார்த்திருப்பீர்கள், இன்று கூட அதை பற்றியுள்ள பல கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் பார்க்கிற பொழுது சில நேரங்களில் விலங்குகள் ஒரு வாரத்திற்கு முன்பே சுனாமி வருகிற ஒரு வாய்ப்பை புரிந்து கொண்டதனுடைய விளைவாக அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாதுகாப்பாக நகர்ந்து சென்றது என்பதை நாம் பல சூழல்களிலும் பல கட்டுரைகளிலும் இன்றைக்கி படித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு இயற்கையினுடைய சூழலை, இயற்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு விலங்குகளுக்கு இருக்கிறது, செடிகளுக்கு இருக்கிறது. ஆனால் நமக்கு இல்லை என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது சற்று வருத்தமாக இருந்தால் கூட, ஆனால் இன்றைக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால்தான் நான் முன்பு சொன்னது போல இயற்கை மொழிகளை புரிந்து கொள்கிற, ஏனென்றால் அதற்கே ஒரு படிப்பு இன்றைக்கி தரலாம் என்ற ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற, இயற்கையினுடைய மொழிகளை புரிந்து கொள்கிற அந்த சூழலுக்கு நாம் செல்கிற பொழுது நம்முடைய இயற்கையில் ஏற்படுகிற ஏதாவது தீய விளைவுகள் சிறிதாக இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு பல மாற்றங்களை நாம் செய்து நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கிற பொழுது, இயற்கை வனங்களை பாதுகாக்கிற பொழுது, அதே மாதிரி இயற்கையுடைய விலங்குகளை நாம் பாதுகாக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வளம், நம்முடைய மண் வளம், நம்முடைய இயற்கை வளம் அனைத்துமே சிறப்பாக இருக்கிற பொழுது நமக்கு வேண்கிற உணவும், குடிப்பதற்கு தண்ணீரும், நாம் சுவாசிப்பதற்கு காற்றும்
மிகவும் எளிதாக சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி அறிவு நிறைந்த சூழலில் நம்முடைய இயற்கையை பாதுகாக்கக்கூடிய உத்தியை நாம் எப்பொழுதுமே தெரிந்து கொண்டு அதற்கு பாதுகாப்பு அரணாக நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழல் சிறப்பாக அமையும். இன்றைய விடியலைவா நிகழ்ச்சியில் வந்த அனைத்து பகுதிகளும் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.